இப்போ நிறைய பேர் அனிமிக்கா வந்து இருப்பாங்க. அதற்காக மருந்து, மாத்திரைகள் சாப்பிடலாம். இல்ல உணவுகள் ஏதாவது சாப்பிடலாம். நல்லபடியாக ஹீமோகுளோபின் உடனே இன்க்ரீஸ் ஆகணும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும். அது மெயின்டெயின் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உணவில் எதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா, டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, இப்ப நிறைய பேர் அனிமிக்கா வந்து இருப்பாங்க. அதற்காக மருந்து, மாத்திரைகள் சாப்பிடலாம். இல்ல உணவுகள் ஏதாவது சாப்பிடலாம். ஆனா பெருசா வந்து அவங்க பிளட் இன்க்ரீஸ் ஆகுறதோ, இல்ல ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதோ வந்து இருக்காது. ஸோ அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது சில தேவையில்லாதத நம்ம தவிர்க்காமல், ம் அதே மாரி தேவையானதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பது தான் பெருங்காரணம். அப்ப நம்ம என்ன டயட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் நமக்கு நல்லபடியாக ஹீமோகுளோபின் உடனே இன்க்ரீஸ் ஆகணும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும். அது மெயின்டெயின் ஆகணும் அப்படின்னா, எதை உணவில் நாம தவிர்க்க வேண்டும், எதை உணவில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவுல வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் உணவில் எதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா, கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது பால் சார்ந்த உணவுகள் வந்து தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு பாலே எடுத்துக்குவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பால்ல இரும்புச்சத்து அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி பால் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு. ஸோ அதுவும் இரும்புச்சத்து அப்சார்ப்ஷனை வந்து தடுக்கும். மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்ல கேசின் அப்படிங்கிற ஒரு வகையான புரதம் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல்களில் படிந்து கொண்டு நம்ம எடுக்கக்கூடிய அந்த டயட்ரியா எடுக்கக்கூடிய இரும்பு சத்தை வந்து உறிஞ்ச விடாமல் வந்து தடுக்கும். ஸோ அதனால மில்க் ப்ராடக்ட்ஸை தவிர்க்கணும். இதுல ஒன்னே ஒன்று விதிவிலக்கானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர். ஸோ மோர்ல கால்சியம் இருக்கே டாக்டர் இருக்கு. பட் அது நல்லபடியா ஃபெர்மெண்டேஷன் ஆகி தேவையான நல்ல பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சத்துக்களை உறிஞ்சுறதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால கண்டிப்பாக பால் பொருட்கள் இல்லை அதிகமான கால்சியம் சார்ந்த உணவுகளை வந்து இவங்க வந்து தவிர்க்கணும். அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டேனின் சத்து உள்ள பொருட்கள், ஸோ துவர்ப்பு போன்ற விஷயங்களையும் தவிர்க்கணும். இது என்ன பண்ணும்னா, இந்த டேனின் வந்து இரும்போட சேர்ந்து பைண்ட் பண்ணிட்டு உறிஞ்ச விடாமல் வந்து தவிர்க்கும். ஸோ அப்போ வந்து எனிமிக்கா இருக்கிறவங்க, ரத்தச்சோகை இருக்கிறவங்க, காஃபி, டீ, கிரீன் டீ, பிளாக் காஃபி, டார்க் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஒரு நார்மல் ஆகுற வரைக்கும் நம்ம முற்றிலும் தவிர்ப்பது தான் ரொம்ப நல்லது. இல்லை டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா, நீங்க டயட்ரியில அதாவது உணவுல இரும்புச்சத்துள்ள உணவு எடுக்கிறீங்க, இல்லை அந்த சப்ளிமெண்ட்ஸா நீங்க எடுக்கிறீங்கன்னா 1 அல்லது 2 மணி நேரம் உணவு அது எடுப்பதற்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து நம்ம இந்த காஃபி, டீ, டார்க் சாக்லேட்ஸ் போன்றவற்றை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட்டிக் அமிலம். ஸோ ஃபைட்டிக் அமிலம் நார்மலாகவே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த அயனில் வந்து 2 இருக்கும். ஹீம் அயன், நான் ஹீம் அயன்னு இருக்கும். ஹீம் அயன் அப்படிங்கிறது இந்த அசைவ உணவுகள், முட்டை போன்றவற்றிலிருந்து கிடைப்பது. நான் ஹீம் அயன் அப்படிங்கிறது மூலிகைகள் இருந்தும் தாவரங்களில் இருந்தும் கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த ஃபைட்டிகேட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஹீம் அயனோட பைண்ட் பண்ணிக்கும். ஸோ பைண்ட் பண்ணிட்டு அந்த இரும்பை வந்து உறிஞ்ச விடாமல் வந்து தவிர்க்கும். ஸோ இப்போ ஒரு கீரை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கீரையும் சப்பாத்தியும் நம்ம சேர்ந்து சாப்பிட்றோம். கீரையில இரும்பு சத்து இருக்கு. ஸோ இது ஒரு ஃபைட்டேட்ஸ் இருக்கிறது. இதை சாப்பிடும் பொழுது பெருசாக வந்து நமக்கு உறிஞ்சப்படாது. இது எல்லாருக்கும் இல்லை. அனிமிக் பேஷண்ட் அப்படிங்கிறப்ப அவங்க ஏற்கனவே டிமாண்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது கஷ்டம். ஆனா இதே இது இப்போ ஒரு ஹீமயன், ஒரு முட்டையும் சப்பாத்தியும் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு கறிக்குழம்பும் கறியும் களியும் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நான் ஹீம் அயன் இருக்கவது தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால அவங்க அதை அவாய்ட் பண்ணும். அடுத்து 4வது ஆக்சலேட்ஸ் இருக்கக்கூடியது. இந்த கீரை போன்றவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா இரும்பு சத்தை வந்து உரிவதை வந்து தவிர்க்கும். ஸோ அதனால தான் யூஸ்வலாக கீரையை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னா. இது மட்டும் இல்லை, ஆக்சலேட்ஸ் உள்ள உணவுகளை எடுத்தாலே அனிமிக்கா இருக்கவங்க இன்னும் ரொம்ப அனிமிக்கா ஆவாங்க.
அது மாதிரி சில தானியங்கள் போன்றவையெல்லாம் எடுக்கும் பொழுது இதெல்லாம் அதையும் மீறி எடுத்தோம்னா நல்லா இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன அப்படின்னா நல்லா முளை கட்டிட்டு ஸோ அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதனுடைய பாதிப்புகள் வந்து அவ்வளவா இருக்காது. இது மாதிரி அனிமிக்கா இருக்கவங்க மது, வைன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து முற்றிலும் தவிர்க்கணும். ஸோ இந்த 5 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இரத்தச்சோகை இருப்பவங்களுக்கு ஈஸியா வந்து அவங்க எடுக்கக்கூடிய உணவுகள்ல இருந்தும் சப்ளிமெண்ட்ஸ்ல இருந்தும் அவங்களுக்கு அயன் வந்து கிடைக்கும். ஸோ இதை ஃபுல்லா அவாய்ட் பண்ணும். முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்துள்ள உணவுகள். ஏன்னா இந்த விட்டமின் சி வந்து நம்ம அயன் அப்சார்ப்ஷனை இன்னும் ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே ஒரு இரும்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இரும்பு சத்துள்ள உணவுகள் இருக்குன்னா அது இன்னும் அப்சார்ப்ஷன் பண்ணும். இப்போ ஒரு கீரை எடுக்கிறோம், கடைஞ்சி எடுக்கிறோம்னா ஸோ அதில் வந்து லெமன் இது வந்து சேர்த்து அந்த மாதிரி கடைஞ்சி எடுக்கிறது. ஸோ அந்த உணவுடன் லெமன் சேர்க்கிறது, இல்லை அந்த உணவு சாப்பிட்டு லெமன் ஜூஸ் குடிக்கிறது, இல்லை நார்மலாகவே அனிமிக்கா இருக்கிறவங்க லெமன் ஜூஸ் குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த அயன் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம லெமன், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் சாத்துக்குடி, தக்காளி, நம்ம கொடமிளகா போன்ற விஷயங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக எடுக்கணும். சரி, இப்படி அனிமிக்கா இருக்கவங்க இந்த இதை ஃபாலோ பண்ணி என்ன ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணா நல்ல ஹீமோகுளோபின் அப்சார்ப்ஷன் ஆகும்னா 2 இது. முதல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிம் விதைகள். ஸோ ஹாலிம் விதைகள் மோஸ்ட் ப்ராப்ளி பார்ப்பதற்கு ஃபிளாக்ஸ் சீட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த ஹாலிம் விதைகளை என்ன பண்ணணும்னா 1 டீஸ்பூன் 1 டம்ளர் தண்ணீர்ல இரவு முழுவதும் என்ன பண்ணிடணும், ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் என்ன பண்ணணும்னா அதுல ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து பிழிந்து விட்டு நம்ம வந்து பருகணும். ஸோ அப்படி எடுத்துக்கொண்டு வர்றப்ப நமக்கு நல்லா வந்து ரத்தத்துல ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை போன்றுதான் மற்றொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலா பவளமல்லி அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பவள நிறத்துல இருக்கும், பூக்கள் வந்து வெண்மை நிறத்துல இருக்கும். இந்த பவளமல்லி இலை குடிநீர் அப்படின்னு. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா பவளமல்லி இலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். இதனுடன் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி தட்டி போட்டுறணும். போட்டுட்டு அதனுடன் என்னன்னா கொஞ்சம் மஞ்சள், பனங்கற்கண்டு போட்டு நல்லா நம்ம பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி அதாவது 500 ml நம்ம இது பண்ணோம்னா அது 100 ml ஆக்கி பாயில் பண்ணும். ஸோ பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதாவது கொஞ்சம் வயது உடையவர்களாக இருந்தாங்கன்னா காலையும் மாலையும் 100 ml வெறும் வயிற்றில் எடுக்கலாம். இதே இது சிறு குழந்தைகள் அவங்களும் அனிமிக்கா இருந்தாங்க அப்படின்னா காலை 50 ml அதே மாதிரி மாலை 50 ml வந்து எடுக்கலாம். இது இன்னும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சிறுநீரக செயலிழப்பு வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு அனிமிக் ஆவாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி கேன்சர் போன்ற கண்டிஷன்லயும் அனிமிக்கா இருப்பாங்க. அவங்க போன் மேரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாமபடி இருக்கும். அவர்களுக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல பலன் தரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவளமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாகவும் ஹீமோகுளோபின் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் மற்றும் ஆர்பிசி அளவை வந்து சீரா வைத்திருக்க வந்து உதவும். யூஸ்வலா என்ன அப்படின்னா இது வந்து ஆர்பிசி இருக்கு பார்த்தீங்களா, அதோட வெளிப்புறம் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸால டேமேஜ் ஆகி அது நிலை வந்து மாறும். அதை தடுக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா இந்த பவளமல்லி இலைக்கு இருக்கு. ஸோ எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இருக்கிறத நல்ல இன்க்ரீஸ் பண்ணி அப்சார்ப் பண்ணதுக்குரிய லெமன் ஜூஸை எடுத்து இந்த ஹாலிம் விதையும் பவளமல்லி இஞ்சி குடிநீர் இதை ஃபாலோ பண்ணாலே இந்த அனிமிக்கா இருக்கவங்க, கேன்சர்ல ரொம்ப அனிமிக்காகிறவங்க, சிறுநீரக செயலிழப்புல அனிமிக்காகிறவங்க, இல்லை வேறு சில காய்ச்சல் போன்றவற்றில் அனிமிக்காகிறவங்க, அதே மாதிரி சில ஆராய்ச்சி தரவுகள்ல தெரியப்படுறது என்னன்னா இந்த பவளமல்லி இலை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நல்ல ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ், அதாவது கல்லீரலை வந்து பாதுகாக்குது. அதே மாதிரி நுரையீரலையும் பாதுகாத்து நல்ல ஒரு பிராங்கோ டைலேட்டராகவும் பிராங்கைட்டிஸ் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் அதாவது நுரையீரல்ல அந்த குழல்கள்ல தாபிதம் இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பூர்வமா தெரியப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி அது வேலை செய்யறப்ப நம்ம நுரையீரலும் யாருக்கெல்லாம் நுரையீரலும் சரியா வேலை செய்யலையோ அவங்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமிக் ஆவாங்க. ஸோ அப்போ டோட்டலாகவே இந்த பவளமல்லி இலை இஞ்சி குடிநீர் அப்படிங்கிறது அனிமிக்கா இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம். இது ரொம்ப நாள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 21 நாள் தொடர்ந்து காலை மாலை எடுத்துட்டு அவங்க ஹீமோகுளோபின் லெவல் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். நன்றி.